ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார். புதன்கிழமையான இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். பல காலமாக உங்கள் நட்புகளில் இருந்து வந்த ஒரு விதமான மன சங்கடங்கள் தீரும். கிரக மாளிகாவாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் இன்று மேஷராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் பெருமாள் ஆலய வழிபாடும் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். ரிஷபராசி நேயர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள், குடும்ப கஷ்டங்கள் ஓயும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீங்கும். பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த ஒருவித மருத்துவ செலவுகளும் குறையலாம். புதன்கிழமையான இன்று நவக்கிரகத்தை வழிபாடு செய்யவும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மாறும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். கிரக மாளிகா அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனநிறைவை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடன் சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. புதன்கிழமையான இன்று நீங்கள் நவகிரக வழிபாடு செய்து பச்சை பயிர் தானம் செய்யவும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். சொத்து தகராறுகள் மற்றும் பணப்பட்டுவாடா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நன்மையை தருவார். பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நன்மைகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இன்று காலை வேளையில் உங்களுக்கு நற்செய்திகளும் மற்றும் நீங்கள் அன்னதானங்கள் செய்து இன்று நவகிரக வழிபாடுகள் செய்ய மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் ஓயும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல வகையான மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் மற்றும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கூடுமான வரையில் இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார். இன்றைய நாளில் 8ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் இருப்பது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று அன்னதானங்கள் செய்யலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை விஷயத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் குரு பகவானும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் காதலர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கை அமையும். இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும்.
பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மனப்போராட்டங்கள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன லாபத்தை கொடுப்பார். பங்குச் சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன ரீதியான இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு நல்ல ஒரு விடை கொடுப்பார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பதனால் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு வெற்றிகள் உண்டு. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கன்னியா லக்னம், லக்னாதிபதி புதன் 9ஆம் இடமான ரிஷப ராசியில் அமர்ந்தால் அவர்களது பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ரிஷபத்தில் புதன் உங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் செய்வார். பாக்கியத்தில் புதன் இருக்கும் பொழுது நல்ல குழந்தைகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னக்காரர்களுக்கு 5 குடைய சனி உச்சமாக இருந்து பாக்கியத்திலையும் புதன் நல்லா இருந்தார், அதுவும் சந்திரனோடையே சேர்ந்து இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் இவங்களுக்கு வரும். அது மட்டும் அல்ல, இந்த இறந்து போன பித்ருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தெய்வமாக அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்ம சொல்லலாம். அதனால் கன்னியா லக்னக்காரர்களுக்கு புதன் பாக்கியத்தில் இருந்தால் தெய்வ அனுகூலம் ரொம்பவுமே உண்டு. அதுவும் இவங்களுக்கு சுக்கிரன் உச்சபலம் பெற்று 7ஆம் இடத்துலையும் 5 குடைய சனி உச்சபலம் பெற்று 2ஆம் இடத்துலையும் இதெல்லாம் உச்சபலத்தோடு இருந்தால் அது மாதிரி ஒரு நல்ல ஜாதகம் பார்க்கவே முடியாது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயன்படக்கூடிய தகவல்கள் இருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.